வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். அமைதியை குலைத்த அப்பாவி பெண்மணி. பல வருடங்களுக்கு முன் நடந்த இந்த சம்பவம். சுமார் 40-50 வருடங்களுக்கு முன் தங்களுக்கு எந்த ஒரு குறையோ பிரச்சனையோ வந்தால் மகாபெரியவா சன்னதிக்கு வந்து ஒரு பாட்டம் கொட்டி விட்டு போவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் அவருடைய பக்தர்கள். அது என்னவோ காஞ்சியில் இவரது சன்னதிக்கு வந்துவிட்டாலே அந்த மனக்குறைகள் மாயமாக போய்விடும் என்பது பல பக்தர்களின் நம்பிக்கையாகவே இருந்தது. இப்போது வியாதி வந்தால் டாக்டரிடம் போகிறோம், வழக்கு என்றால் கோர்ட்டுக்கு போகிறோம். ஆனால் டாக்டரிடமும் நீதிபதியிடமும் போய் தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் காஞ்சி மகானின் சன்னதிக்கு வந்து க்ஷண நேரத்தில் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் மகா பெரியவாளின் அருள். அப்படி இந்த பெண்மணிக்கு என்ன குறை, எப்படி தீர்க்கப்பட்டது, அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா பெரியவாளின் அத்தியந்த பக்தர்களுக்கு மகா பெரியவா ஒரு கண்கண்ட தெய்வமாகவே காட்சியளித்திருக்கிறார். அன்றைய தினம் காஞ்சி ஸ்ரீமடத்தில் மகா பெரியவா கொலு வீற்றிருந்தார். திரளான பக்தர்கள் அவரது திருச்சன்னதிக்கு முன்னால் கூடியிருந்தனர். கலியுக தெய்வத்தின் திருமுகத்தை பார்த்து அந்த தரிசனத்தில் மெய்மறந்த நிலையில் காணப்பட்டனர். மகா பெரியவா அன்றைய தினம் மௌன விரதம். எனவே வந்து செல்லும் பக்தர்களுக்கு பிரசாதம் மட்டுமே வழங்கி கொண்டிருந்தார். அவ்வப்போது தியானத்தையும் அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார். அதற்கேற்றவாறு வந்து செல்லும் பக்தர்களும் பிரசாதம் பெற்றுக்கொண்டு நமஸ்கரித்து நகர்ந்து கொண்டே இருந்தனர். திடீரென பெரியவா சன்னதிக்கு ஒரு பெண்மணி வந்தார். காஞ்சிபுரத்தையோ அல்லது அக்கம் பக்கத்து கிராமத்தையோ சேர்ந்தவராக இருக்க வேண்டும். வெகு சாதாரணமான நூல் புடவை. அந்த புடவையை பல வருடங்களாக அவர் அணிந்து வந்திருக்க வேண்டும். ஆங்காங்கே நைந்து காணப்பட்டது. உழைப்பதற்கென்றே பிறப்பெடுத்தவள் போல் அவள் முகம் காணப்பட்டது. படிய வாரிய தலைமுடியில் எண்ணெயும் இல்லை, ஒரு ஒழுங்கும் இல்லை. கூலி வேலை செய்பவள்தான் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே எவர் வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம். ஆனால் அவள் கண்களில் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு சோகம் இருந்தது. சரசரக்கும் காஸ்ட்லி புடவைகளுக்கு மத்தியில், பளபளக்கும் வைர நெக்லஸ்களுக்கு மத்தியில் திடீரென்று வந்து நின்ற அந்த பெண்மணி கொஞ்சம் வித்தியாசமாகவே காணப்பட்டாள். கிட்டத்தட்ட பெரியவா அருகில் வந்து கை கூப்பிய நிலையில் நின்றாள். பார்வையாலேயே அந்த பரபிரம்மத்தை ரசித்துக் கொண்டிருந்தாள், ஆனந்தித்துக் கொண்டிருந்தாள். பக்திக்கும் ரசனைக்கும் ஏது அளவுகோல்? காஞ்சி மகானின் சன்னதியில் அவரின் பக்தர்களுக்கு ஏது அளவுகோல்? எல்லா தரப்பு மக்களுக்கும் உரித்தானதுதானே. வந்து நின்ற பெண்மணியின் தோற்றத்தை கண்டு லேசாக முகம் சுளித்து ஏற்கனவே நின்றிருந்த ஒரு சிலர் அவளுக்கு ஓர் இடம் கொடுத்து கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டனர். புதிதாக வந்தவள் என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாளோ? பெரியவா மௌனம் அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இங்கே இவள் ஏதாவது கலோபரத்தை உண்டு பண்ணிவிடுவாளோ என்று மடத்து சிப்பந்திகள் கவலைப்பட்டு கொண்டிருந்தனர். மகா பெரியவா மௌனத்தில் இருந்தாலும் இந்த பெண்மணியை கவனித்து விட்டார் போலிருக்கிறது. பெரியவா தன்னை கவனித்து விட்டார் என்பதை அந்த பெண்மணியும் ஓர் சந்தர்ப்பத்தில் உணர்ந்து விட்டாள். அவள் ஏதோ பேச துடிப்பது போல் காணப்பட்டால் அவளது உதடுகள் ஏதோ ஒரு செய்தியை பெரியவாளிடம் சொல்ல துடித்துக் கொண்டிருந்தன. ஆங்காங்கே குழுமியிருந்த பக்தர்களும் மடத்து சிப்பந்திகளும் இதை புரிந்து கொண்டு விட்டனர். எனவே அவள் அருகில் விரைந்து சென்று வயதில் முதிர்ந்த மடத்து சிப்பந்தி ஒருவர், "தோ பாருமா, சாமி மௌனத்துல இருக்கார், இப்ப எதுவும் பேசக்கூடாது, பேசாம உட்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு சாமியே பேசுவாரு." "ஆமா, சொல்லிட்டேன்" என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படியாக குசு குசுப்பாக, அதே சமயம் கராராகவும் சொன்னார். அறிவுரை சொல்லலாம், கேட்கக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும் அல்லவா? சிப்பந்தி சொன்ன அறிவுரையை இந்த பெண்மணி கேட்பாளா? அறிவுரை சொல்லிவிட்டு சென்ற சிப்பந்திக்கு இந்த சந்தேகம்தான். சற்று தள்ளி சென்று ஓரிடத்தில் நின்றபடி இவளையே பார்த்து கொண்டிருந்தார். முடியவில்லை. அந்த பெண்மணியால் அதற்கு மேல் அந்த சன்னிதானத்தில் அமைதி காக்க முடியவில்லை. உதடுகள் துடித்துடித்து பெருங்குரல் எடுத்து ஆரம்பித்தாள், "சாமி." அவள் கைகள் கூப்பிய நிலையிலேயே இருந்தாள். அந்த அமைதியான சூழ்நிலைக்கே பொருந்தாமல் ஒலித்த இந்த குரல் திடீரென மடத்தின் நிசப்தத்தை குலைத்தது. எல்லோரது பார்வையும் குரல் வந்த இடத்தை நிலைக்குத்தி நின்றன. பக்தர்களும் சிப்பந்திகளும் அதிர்ந்தனர். மகா பெரியவா தியானத்திலேயே இருந்தார். அவரின் திருவிழிகள் திறக்கவில்லை. ஆனாலும் இவளது பிரச்சனை அந்த பரமாத்மாவுக்கு புரியாமல் இருக்குமா என்ன?
அந்த பெண்மணியின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடியது. குரல் கொடுத்த அந்த பெண்மணிக்கு தனது நடவடிக்கை தவறானதாகவோ இயல்பை மீறியதாகவோ தோன்றவில்லை. ஏதோ ஒரு நியாயத்தை, தீர்ப்பை எதிர்பார்த்து அவள் இந்த சன்னதிக்கு நம்பிக்கையுடன் வந்திருக்கிறாள் போலிருக்கிறது. கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் குரல் வந்த திசையை வித்தியாசமாக ஏறிட்டு பார்த்தார்கள். பெண்மணியின் அருகே நின்றிருந்த சிலர் அவளை சற்று மிரட்டலாக பார்த்து உஸ் என்று சைகை காண்பித்தனர். இந்த திடீர் கூக்குரலால் மகா பெரியவாளின் தியானத்துக்கு ஏதேனும் இடைஞ்சல் ஏற்பட்டு விடுமோ என்று கவலைப்பட்ட சில பக்தர்கள் மகா பெரியவாளையும் அந்த பெண்மணியையும் மாறி மாறி பார்த்தார்கள். நல்ல வேளையாக மகா பெரியவாளின் தியானத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அவள் கைகள் நடுங்கியபடி கைகளை கூப்பிய நிலையில் இருந்தாள். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறாளே தவிர எதுவும் அவளால் பேச முடியவில்லை. அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் எழவில்லை. ஒரு பதற்றம் அவளிடம் குடிகொண்டிருந்தது. பக்தர்களும் மடத்து ஊழியர்களும் இந்த பெருங்குரல் கேட்டு அதிர்ந்து போனார்களே தவிர அந்த பரபிரம்மம் எந்த விதமான ரியாக்ஷனையும் காட்டவில்லை. கண்களை மூடியபடி ஈஸ்வர தியானம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. பெரியவாளின் அருகே கைங்கரியத்தில் இருந்த சிப்பந்தி ஒருவர் கிராமத்து பெண்மணியை நோக்கி ஓடினார். அந்த சிப்பந்தியின் முகத்தில் எள்ளும் கொல்லுமாக வெடித்தது. அவரது படபடப்பை வெளிக்காட்டியது. என்னம்மா இது, இப்படி சத்தம் போடுற? இது கோயில், இங்கெல்லாம் இப்படி கூப்பாடு போடக்கூடாது. சுவாமிகள் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது. அவர் கண் திறக்கிற வரைக்கும் சத்தம் போடாம இருக்கணும். இருந்தா இரு, இல்லனா உடனே கிளம்பிடு. கிட்டத்தட்ட சிப்பந்தியின் கால்களில் விழப்போனால் அந்த பெண்மணி. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. சாமியை பார்த்து என் குறைய சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். வந்த இடத்துல அவரை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்றால் மெதுவான குரலில். அடுத்து அவளது குரல் எங்கே உச்சஸ்தாயை அடைந்து விட போகிறதோ என்கிற கவலையில், இனிமே எதுவும் பேசக்கூடாது. சுவாமி தியானம் முடியட்டும், அவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் என்று கராராக சொல்லிவிட்டு நகர்ந்தார் அந்த சிப்பந்தி. அடுத்த சில நிமிடங்களுக்கு அங்கே பெரும் அமைதி நிலவியது. ஆனால் அது நெடுநேரம் நீடிக்கவில்லை. அந்த மகா பெரியவா சங்கர ஸ்வரூபம் தன் கண்களை திறந்தது. கூடி நின்றிருந்த பக்தர்கள் அந்த பரபிரம்மத்தை தெய்வீகத்துடன் பார்த்து கன்னத்தில் மாறி மாறி அடைந்து கொண்டனர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கோஷம் ஒரு மூலையிலிருந்து மென்மையாக கிளம்பி வலுப்பெற்றது. பெரும் திரளாக தன் முன்னால் அமர்ந்திருந்த பக்தர்கள் கூட்டத்தை தன் பார்வையால் அணைத்தார் மகா பெரியவா. பிறகு கும்பலுக்கிடையே தனித்து தெரிந்த இந்த கிராமத்து பெண்மணியை பார்த்து அருகில் வா என்பது போல் வாஞ்சையுடன் சைகை செய்தார். குறிப்பிட்ட அந்த இடத்தில் நின்றிருந்த அனைவரும் மகா பெரியவா யாரை அழைக்கிறார் என்பது புரியாமல் ஒருவரை பார்த்து குழம்பிக் கொண்டிருந்தனர். தன் அருகில் இருந்த ஒரு சீடனை அழைத்து சைகை மூலம் அவனுக்கு விளக்கி அந்த கிராமத்து பெண்மணியை அழைத்து வரச் சொன்னார் மகா பெரியவா. புரிந்து கொண்டவன் அங்கிருந்து நகர்ந்து கிராமத்து பெண்மணியை அழைத்து வந்தான். முகம் கொள்ளாத பூரிப்புடன் அந்த பெண்மணி மகா பெரியவா அருகே நெருங்கினாள். அதற்கு முன்னதாக ஒரு சிப்பந்தி, தோ பாரும்மா, சுவாமி இன்னைக்கு மௌன விரதம், உன் பிரச்சனைய சொல்லிட்டு போயிடு, அவர் பதில் சொல்லுவார்னு நிக்க கூடாது, என்ன புரியறதா என்று முன்ஜாக்கிரதையாக சொல்லி அனுப்பினார். விடுவிடுவென்று நடந்தவள் மகா பெரியவா சன்னதியை நெருங்கி அவருக்கு முன் விழுந்து நமஸ்கரித்தாள். மகா பெரியவா குங்கும பிரசாதம் வழங்கினார். கண்கள் பணிக்க அதை வாங்கி கொண்டவள், சாமி, என் புருஷனுக்கும் எனக்கும் ஓயாத சண்டை. அவர் போற போக்கே எனக்கு பிடிக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனசு ஒப்பாம வாழ்ந்துட்டு வரேன். என் புருஷனை என் கூட சேர்த்து வச்சு சந்தோஷமா நாங்க 2 பேரும் குடும்பம் நடத்த நீங்க தான் வழி பண்ணணும் என்றால் ஒரே மூச்சில். தன் வேண்டுகோளை சொல்லி முடித்ததும் அவளது கண்களில் இருந்து கரகரவென்று நீர் பெருகியது. நெடு நாட்களாக மனதில் இருந்த ஒரு பாரத்தை, குறையை மகா பெரியவா சன்னதியில் இறக்கி வைத்து விட்டோம் என்று பூரித்தாள். மகா பெரியவா கண்களை மூடி ஒரு க்ஷணம் தியானித்து விட்டு தன் முன்னால் இருந்த மூங்கில் தட்டுகள் மீது பார்வையை ஓட்டினார். ஒரு தட்டில் இருந்த ரஸ்தாலி வாழைப்பழம் 2 எடுத்தார். அந்த பெண்மணியிடம் கொடுத்தார். தன் 2 கைகளையும் பயபக்தியுடன் நீட்டி அதை பெற்றுக்கொண்டாள் அந்த பெண்மணி. கண்களில் ஒற்றிக்கொண்டாள் அவள். பிறகு அந்த பெண்மணியை பார்த்து வலது கையை மேலே உயர்த்தி ஆசீர்வதித்து விடை கொடுப்பது போல் தலையை அசைத்தார் மகா பெரியவா. இந்த ஆசீர்வாதத்தில் நெகிழ்ந்தபடியே அங்கிருந்து கிளம்பினாள் அந்த பெண்மணி. தன் புடவை தலைப்பில்
அந்த 2 வாழைப்பழங்களையும் முடிந்து வைத்துக் கொண்டாள். தனக்கு ஒன்று, தன் கணவனுக்கு ஒன்று என அவளாகவே தீர்மானித்துக் கொண்டாள். வீட்டுக்கு போனதும் கணவனுக்கு ஒன்றை கொடுத்தால் 1000 கேள்விகள் கேட்டுவிட்டு அதை வாங்கி சாப்பிட்டான் அவன். சரியாக 2 மாதங்கள் ஓடியிருக்கும். காஞ்சி மடத்தில் கனஜோராக வீற்றிருந்தார் மகா பெரியவா. சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடித்துவிட்டு பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார். எண்ணற்ற பக்தர்கள் மகா பெரியவாளின் ஆசி வேண்டி அங்கே கூடியிருந்தனர். திடீரென பக்தர்கள் கூட்டத்தில் ஒரு பரபரப்பு. கணவனும் மனைவியுமாக இருவர் அங்கே வந்திருந்தனர். கணவன் வேஷ்டி சட்டை அணிந்திருந்தான், இடுப்பில் இறுக்கி கட்டிய மேல் துண்டு. மனைவி சாதாரண வாயில் புடவை அணிந்திருந்தாள். கணவன் ஒரு பசுமாட்டை ஓட்டிக்கொண்டு வந்திருந்தான். அந்த பசுமாட்டின் மடியையே நக்கியபடி ஒரு கன்றுக்குட்டியும் பின்னால் வந்து கொண்டிருந்தது. தாயையும் சேயையும் மகா பெரியவாளின் பார்வை படும்படியான ஒரு இடத்தில் கட்டி போட்டான். பொதக்கென்று சுட சுட சாணியை போட்டது பசு. பிறகு அவனும் அவளும் மகா பெரியவாளின் முன்னால் வந்தனர். இருவரும் கைகளை கூப்பியபடி காஞ்சி மகானின் முன்னால் நெக்குருக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பெண்மணியை பார்த்து மகா பெரியவா புன்னகைத்தார். வாம்மா, ஊரையே கூட்டுற மாதிரி அன்னைக்கு மடத்துல சத்தம் போட்டியே, இன்னைக்கு உன் புருஷனோட இங்க சேர்ந்து வந்துட்டியே என்று கேட்டுவிட்டு இடி இடி என சிரித்தார் மகா பெரியவா. இந்த பெண்மணி 2 மாதங்களுக்கு முன் ஸ்ரீமடத்திற்கு வந்து தன் குறையை சொன்ன தினத்தில் அப்போது உடனிருந்த சில பக்தர்கள் எதேச்சையாக இன்றைய தினமும் வந்திருந்தார்கள். அவர்களில் ஒரு சிலர் அன்றைய தினம் அவளுக்கு ஆறுதல் சொன்னவர்கள். இன்றைக்கு கணவருடன் அவள் சேர்ந்து வந்திருப்பதை பார்த்ததும் அந்த பக்தர்களுக்கு ஆனந்த அதிர்ச்சி. சுமார் 2 மாதங்களுக்கு முன் இங்கு வந்தபோது சோகத்தை கொட்டிவிட்டு போன பெண்மணி இன்று முகம் கொள்ளை சிரிப்புடன் வந்திருக்கிறாரே, கூடவே அவள் கணவனும் வந்து விட்டானே, மகா பெரியவாளின் சன்னதிக்கு வந்து பிரார்த்தித்து விட்டு போனதன் பலன் இன்று கண்கூடாக அனுபவிக்கிறாளே என்று நெகிழ்ந்தனர். கணவன் மனைவி இருவரும் மகா பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தனர். பிறகு, சாமி, நீங்க என்ன மாயம் பண்ணினீங்களோ, மந்திரம் போட்டீங்களோ, சேருவோமான்னு இருந்த நானும் என் புருஷனும் சேர்ந்து இன்னைக்கு உங்களை தரிசிக்க வந்திருக்கோம். வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு நாங்க ஆசையா வளர்த்த பசுவையும் கண்ணுக்குட்டியையும் மடத்துக்கு தானம் பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்திருக்கோம் என்றாலே அந்த பெண்மணி. ஒட்டுமொத்த கூட்டமும் ஸ்தம்பித்து நின்றது. எல்லோரும் அந்த தம்பதியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். தானங்களிலேயே கோதானம் எந்த அளவுக்கு உயர்ந்தது, அதன் பெருமையை பற்றி மகா பெரியவா எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறார். அத்தகைய உயரிய தானத்தை எவ்வளவு சாதாரணமாக இந்த கிராமத்து பெண்மணி செய்ய முன்வந்திருக்கிறாள். இவளுடைய மனம் எத்தனை உயர்ந்ததாக இருக்கும். ஒருவேளை இதையெல்லாம் புரிந்து கொண்டதால் தான் அந்த பரபிரம்மம் இவளுக்கு அன்றே ஆசி வழங்கி இந்த இருவரையும் இணைத்து வைத்துள்ளதா? உங்க பார்வையால ஆசீர்வாதம் பண்ணி அந்த பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியையும் மடத்துக்கு சாமி நீங்க ஏத்துக்கணும், அந்த பாலை தினமும் நீங்க குடிக்கணும் என்று கெஞ்சியவாறு நின்றிருந்தாள் அந்த பெண்மணி. ஒரு சாமந்தி மாலையை எடுத்து தன் சீடன் ஒருவனிடம் கொடுத்து பசுமாட்டின் கழுத்தில் போடுமாறு பணித்தார் மகா பெரியவா. பசுமாட்டின் கழுத்தில் அந்த மாலையை போட வைத்து அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் மகா பெரியவா. இந்த காட்சிகளை காண நேரிட்ட பக்தர்கள் அனைவரும் பரவசத்தின் உச்சியில் நெகிழ்ந்து போனார்கள். மகா பெரியவாளிடம் அப்ளிகேஷன் போட்ட 2 மாதத்தில் ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்திருக்கிறது என்றால் சாதாரணமா? மகா பெரியவாளுக்கு மீண்டும் ஒரு முறை நமஸ்காரம் செய்துவிட்டு அவரிடமிருந்து உத்தரவு வாங்கி கொண்டு அந்த கிராமத்து தம்பதிகள் அங்கிருந்து புறப்பட்டனர். புறப்படும் போது பசுமாடும் கன்றுக்குட்டியும் இவர்கள் செல்வதை பார்த்து சிறிது நேரம் கத்திக்கொண்டே இருந்தன. வளர்த்த பாசம் என்பார்களே, அது மனிதர்களுக்கு மட்டுமில்லை, சகல ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் தானே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.